வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். ரொம்ப ரொம்ப சாரிம்மா, வேறு ஒரு எந்த நிகழ்வு, அதனால தான் நான் வீடியோ போட முடியல. நான் சென்னைக்கு கொஞ்சம் போயிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம வெல்கம்னுடைய ஓவை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் இது வரைக்கும் போட்டிருப்பீங்க, இந்த சி வரா போலையே இல்லையா? எந்த போர்ஷனில் நிறுத்திருப்பீங்கன்னா இங்கே இதோ 1 2 3 வெள்ளை வந்திருக்கும் இல்லையா? அந்த லெட்டர் கலர். இப்போ அந்த லெட்டர் கலரில் 2 ப்ரௌனு, தட் இஸ் 2 பேஸ் கலர், ஒரே ஒயிட் கலர் அந்த லெட்டர் கலர். ஓகேவா? இப்போது 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் வெறும் அந்த லெட்டர் எழுத்தே போடுறோம், லெட்டர் கலரே கோக்கணுமா? சரியா? இப்போ இதை 1 கோக்குறேன். என்ன அடுத்தது 7, இந்த 7ம் வெறும் லெட்டர் கலர். 2 4 6 8 இது மாதிரி கோத்துட்டோமா? இப்போ கடைசி மணியில் கோத்துருக்குறேன்ல, அதில் இந்த 2மே பேஸ் கலர், 2 மணியும். இப்போ 3 பேஸ் கலர், 3 மணியும் பேஸ் கலர். இப்போ முதல்ல ஒரு பேஸ் கலர், அப்புறம் ஒரு அந்த லெட்டர் கலர். அடுத்தது 1 2 3 4 5 6 மணிலேயும் இதே போல் ஒரு பேஸு ஒரு லெட்டர் கலர். ஃபஸ்ட்டு பேஸ் கோக்கணும், அப்புறம் லெட்டர் கலர் கோக்கணும். அந்த மாதிரி 6 போட்டு வரணும். இப்போ அடுத்தது 1 2 ரெண்டுத்துலேயுமே 2 2 பேஸ் கலர் தான். ஓகேவா? இப்போ அடுத்த லைனு எப்படி இங்கெல்லாம் போட்டோமோ அதே போல் ஃபுல்லாக வெறும் பேஸ் கலரே தான். 3 2 2 2ன்னு இந்த ரோ ஃபுல்லாகவே வெறும் பேஸ் கலர். இப்போது எம்மு போடணுமா? எம்மு ஒரு பேஸ் கலர், ஃபஸ்ட்டு பேஸ் கலர் கொத்துக்கணும். அடுத்தது 2 லெட்டர் கலர். இப்போது வரிசையாக 7 2 2 வெறும் லெட்டர் கலர். ஓகேவா? இப்போ 1 கோத்துருக்கோம். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 கோக்கணும். 7வது வரும்போது சொல்கிறேன். இப்போது ஒரு லெட்டர் கலர், ஒரு பேஸ் கலர். இப்போ 2 பேஸ். இல்லை, மறுபடியும் இப்படி திருப்பிக்கிறோம். ஒரு பேஸ், ஒரு ஒயிட் அந்த லெட்டர் கலர். ஸோ இந்த சாரிம்மா, ரெண்டுமே பேஸ் கலர்.
இப்போ இந்த 10ம் அந்த லெட்டர்ஸ் கலர்ஸ் வந்திருக்கும். இதை இங்கே போட்டால் போல தான் டபிள்யூக்கு போட்டோம்ல, அதை இப்போ தலைகீழ போடுறோம், அவ்வளோதான். இப்போது 2 பேஸ் கலர், ஒரு லெட்டர் கலர். இப்போது 2ம் லெட்டர் கலர். ஓகேவா? ரெண்டும் லெட்டர் கலர். மறுபடியும் 2ம் லெட்டர் கலர். இப்போது ஒரு பேஸ் கலர், ஒரு லெட்டர் கலர். முதல்ல கோக்கிறது பேஸு, அதுக்கப்புறம் லெட்டர் கலர். இந்த மாதிரி 1 2 3 4 5 ஃபஸ்ட்டு பேஸு, அப்புறம் லெட்டர் கலர் கோக்கணும். இப்போ நெக்ஸ்ட் லைன் திருப்பி இருக்கும். எம்முக்கு எப்படி போட்டிங் வந்திருக்கு இல்லையா, அடுத்த லைனில் 1 2 3 4 5 6. ஆறு வரைக்கும் வெறும் பேஸ் கலர் போடணுமா? சரியா? இப்போது இங்கே பாருங்கள், இப்படி அதாவது இப்படி நம்ம அதை வந்து தலைகீழ் இப்படி வச்சுருக்குறோம் இல்லையா. இந்த எம் இப்படி போயிருக்குது, இப்படி கிராஸ் வந்திருக்குது எம்முக்கு பார்த்திங்கன்னா 1 2 3 1 2 3 4 இப்படி கிராஸில் இப்படி வந்திருக்கும் இல்லையா. இந்த 4 வரத்துக்கு முன்னே ஒரு 3, அதாவது இந்த டைமண்டெல்லாம் முடிகிற இடத்துல 3 4 3 வந்திருக்கும். இதில் இந்த முதல் 3க்கு நேரம் 4வது ஒரு ப்ரௌன் வருது இல்லையா, அதுக்கு நேரம் 2 ஒயிட், 2 லெட்டர் கலர்.
இந்த 4வது மணியில் விட்டுருக்குறோம் இல்லையா, அதாவது இங்கேருந்து பார்த்தா 1 2 3வது மணி, இந்த அகலமணி. நான் இப்படி கிராஸில் வரதில் 4வதுன்னு சொன்னேன். இந்த ஜோடி ஜோடி மாதிரி தெரியறதில்ல மேலேருந்து கவுண்ட் பண்ணும்போது 1 2 3வது மணியில் விட்டுருக்கும் பொழுது 2 லெட்டர் கலர். அடுத்தது 2 பேஸ் கலர். இப்போ இந்த வலது கை உயரில் 2 பேஸ் கலர். இப்போ 3 பேஸ் கலர் மணி. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுமா வைக்கம். நான் என்ன பண்ண, ஒரு அர்ஜென்ட்டு, அது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு, அதுக்காக வரும்படியாக ஆயிடுச்சு. சரிங்களா, நான் இப்போ சென்னையில் தான் இருக்கிறேன். இப்போ மறுபடியும் 2 பேஸ் கலர். அதுக்கு தான் நான் பீட்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஆனாலும் போடக்கூடிய சந்தர்ப்பம் வரலை கொஞ்சம், அதனால தான் இந்த ஒரு வாரமாக போடலை. சரிங்களா, இப்போ பாருங்கள், எம்முக்கு இப்படி இப்படி வந்திருக்குது இல்லையா, அதனுடைய 2 4 5வது மணியில், அதாவது இப்படி இருந்து வரதில் 1 2 3வது மணியில் கோத்துருக்குறோம். இப்போ 2 லெட்டர் கலர். ஓகேவா, மறுபடியும் 2 லெட்டர் கலர். இப்போது அடுத்தது 1 2 3 4 5 6 6லேயும் வெறும் பேஸ் கலர் மணியே தான். ஓகேவா, இப்போது மறுபடியும் பாருங்கள், 1 2 3 4 5 6 வரைக்கும் வெறும் பேஸ் கலரே போட்டுவாங்க. முதல்ல 3, அப்புறம் 2 2ன்னு. ஓகேவா, இந்த 2 இருக்குது, இது எம்முக்கு இப்படி வந்து இப்படி போகுது, அந்த 2 லெட்டர் கலர் தெரியுது இல்லையா, அதுக்கு முன்னே இருக்கிற மணி வரைக்கும் வெறும் பேஸ் கலர். இப்போது 2 லெட்டர் கலர். மறுபடியும் 2 லெட்டர் கலர்.
சாரிம்மா, இது பாருங்கள், இந்த 2 லெட்டர் கலர் இப்படி எம்முக்கு இப்படி போகுதில்ல, அதில் ஒரு ஒயிட்டில் கோக்கும் பொழுது முதல்ல பேஸ் கலர், அப்புறம் லெட்டர் கலர். ஓகேவா? இப்போது 2ம் லெட்டர் கலர். இப்போது ஒரு லெட்டர் கலர், ஒரு பேஸ். ரெண்டும் பேஸ் கலர். இப்போது ஒரு பேஸ் கலர், 2 லெட்டர் கலர். ரெண்டு லெட்டர் கலர். ரெண்டும் லெட்டர். இப்போது 1 2 3 4 5 6 இந்த ப்ரௌன் மணியில் 6த்தில் கோக்கும் பொழுதும் 2 லெட்டர் கலரே தான். ஓகேவா? இப்போது கடைசி மணியில் கோக்கும் பொழுது நான் எனக்கு ஒயர் முடிய போகுது, அதனால் நான் எப்பவும் போல் இடது கையில் கோக்குறேன். உங்களுக்கு ஒயர் பெருசாக இருக்குதுன்னா எப்பவும் போல் வலது கையில் முதல்ல ப்ரௌனு, அதாவது பேஸ் கலர், இடது கையில் லெட்டர் கலர். நான் முடி போட போகிறேன். உங்களுக்கு ஒயர் பெருசாக இருந்தால் அந்த ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம எது வரைக்கும் போட்டிருக்கோம்? WELCO எம்னுடைய ஒரு பகுதி. இன்னும் இந்த இடத்துல எம்மை ஃபில்லப் பண்ணி அடுத்தது போடணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில்
உங்களுக்கு போட்டுறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, இது ரொம்ப பெருசாக போட்டால் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த ஒயரை முடிஞ்சிருச்சு, வேறு ஒயர் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஓனுடைய போர்ஷனை கவர் பண்ணி எம்மை போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்த வீடியோலேயே நான் போட்டுடுவேன். போட்டதுக்கப்புறம் இதை சுற்றிலும் இன்னும் ஒரு 2 ரவுண்டு போடலாம், வெறும் அந்த பேஸ் கலரை. அப்போ தான் இன்னும் ஏன்னா இது ரொம்ப நான் வெறும் உங்களுக்கு லெட்டர் மட்டும்தான் இப்போ போட்டிருக்கிறேன். இதை சுற்றி இன்னும் 3 அவங்கவுங்களுக்கு தேவை போல் 2 லைனாகவோ 3 லைனாகவோ வெறும் அந்த பேஸ் கலர் போட்டோம்னா தான் வெல்கம் எடுப்பாக தெரியும். இந்த வெல்கம் முடித்ததுக்கப்புறம் தேவைப்படுறவங்களுக்கு கீழே மாவளையே நான் சொல்லிவிடுவேன், போடுறது உங்களுடைய விருப்பம். இல்லை இதை அப்படியே ஃப்ரேமாக போட்டும் வெளியில் வாசப்படியில் சின்னதானே எப்படி போர்ட்லலாம் வெல்கம்னு வெறும் வெல்கம் சின்னதாக நம்ம வாசப்படியில் வைப்போம், அந்த மாதிரி இதை ஃப்ரேம் போட்டுட்டு அப்போ அழுக்காகாமல் இருக்கும், இதுவாக இருக்கும். அப்படி பண்ணிங்களானாலும் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். மாவளையை போட்டு காமிச்சோன்னா அதே மாவளையை வரிசையாக போட்டு சேர்த்து அப்படியே நீங்கள் வாசப்படியில் வச்சாலும் அதுவும் உங்களுடைய சௌகரியம். சரிங்களா? இது வரைக்கும் போட்டுடுங்க. அடுத்த வீடியோவில் நான் எம்மை பிடிச்சி கட் பண்ணிடுறேன். நான் முன்னையே சொன்ன போல தான் சப்ஸ்கிரைபர் சிலர் கொஞ்சம் வீடியோ டிலே ஆனால் இது பண்ணுறீங்க போல் இருக்குது. நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா, அவ்வளோதான். நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஸோ இது அரசியலோ இல்லை மற்ற விவகாரமோ சிறை சம்பந்தமோ இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேபர் சம்மந்தது. அதனால் எதிர்பாராத சில நிகழ்வுகளாலெல்லாம் கொஞ்சம் போட முடியாத சந்தர்ப்பங்கள் வரதான் செய்யும், வீடியோ அப்லோட் பண்ண முடியாத சந்தர்ப்பங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் இருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.